இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒன் அல்லது மாடியூல் ஒன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட டாபிக். ஸோ அந்த டாபிக் என்னன்னா வெக்டர் ஸ்பேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது சரியா. ஸோ வெக்டர் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ மாடியூல் ஒன் என்னது வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். பிங்கிறது ஒரு செட்டு எடுத்துருக்காங்க, அது ரெண்டு பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆட் ஆக போகுது சரிங்களா. இந்த ரெண்டு பைனரி ஆப்ரேஷன்ஸ் எதை சொல்கிறாங்கன்னா டி அல்லது மல்டிப்ளிகேஷன். டீங்கிறது நம்மளுக்கு வெக்டர் மல்டி அடிஷன் சரிங்களா, வெக்டர் அடிஷன். அந்த டாட் போட்டிருக்க வந்து ஸ்கேலார் மல்டிபிகேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே சரிங்களா. இதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கொஸ்டினில். எக்ஸ் பிளஸ் ஒய் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஆல்ஃபா ஒய் எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஃபைன் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இதை கீழே உள்ள ரூல்ஸ், இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ், இது பேர் வந்து கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டு எக்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒய் பிளஸ் இசட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அது கூட எக்ஸை கூட்டணும் சரிங்களா. அது எப்படி இருக்கணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டுக்கு சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் சரியா. அது பேர் என்னது அசோசியேட்டிவ் சரிங்களா. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸ் பிளஸ் ஜீரோஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வருதான்னு செக் பண்ணணும் சரிங்களா, ஐடென்டிட்டி சரிங்களா. ஸோ இந்த மூணு கண்டிஷன் இடத்துல ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய் இப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்த ஆல்ஃபாங்கிறது ஒரு ஸ்கேலார்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் வெக்டார்ஸ், எக்ஸ் ஒய் இசட்லாம் வெக்டார்ஸ், இது வந்து என்னது ஸ்கேலார். ஓகேவா, ரைட்டு. அதே மாதிரி இது ரெண்டும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படிங்கிற ஸ்கேலாரு, அது கூட ஒரு வெக்டார் எக்ஸ்ங்கிற வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம் சரியா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய், சாரி ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா எக்ஸ் அப்படின்னு வரணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் வந்துச்சுன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ்ன்னு கொண்டு வரணும் சரிங்களா. லாஸ்ட் கண்டிஷன் ஒன் டாட் எக்ஸ், இது வந்து மல்டிபிகேஷன், ஸ்கேலார் மல்டிபிகேஷனோட ஐடென்டிட்டி சரிங்களா. அது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் எக்ஸே கிடைக்குதுன்னு சொல்லணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அந்த செட்டுக்கு உள்ளதை நம்ம அந்த செட்டை என்ன சொல்லுவோம், வி ஆர் காலிங் அஸ் வாட், வெக்டார் ஸ்பேஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது அதோட கண்டிஷன்ஸ், இதை தான் நம்ம செக் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு முக்கியமான 8 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதை தான் பேஸ் பண்ணி தான் வரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூவ் தட் எஃப்என் அப்படின்னு ஒரு வெக்டார்ஸ், ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டார் ஸ்பேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் அப் டு எக்ஸ்என் சரிங்களா. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் அதோட எலமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. இன்னொரு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ அப் டு என்னது ஒய்என் இருக்கலாம் சரிங்களா. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க, ஆல்ரெடி சொன்னேன் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. இதுதான் இங்கே என்னது அந்த எக்ஸ் பிளஸ் ஒய். அதை டிஃபைன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும் ரெண்டும் ஆட் பண்ணணும், கமா செகண்ட் கோஆர்டினேட் ரெண்டு ஆட் பண்ணணும், கமா அடுத்தது என்னது எக்ஸ்என் கமா எக்ஸ்என் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி என்னது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் சொல்லுவோம் சரிங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே. அதே மாதிரி ஆல்ஃபா இன்ச்சு எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ அப் டு என்னது எக்ஸ்என்னா இந்த ஆல்ஃபா வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்பாங்க. ஆல்ஃபா எக்ஸ் ஒன் கமா ஆல்ஃபா எக்ஸ் டூ கமா அப் டு என்னது ஆல்ஃபா எக்ஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்துப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணதை நம்ம என்னது வி ஹாஸ் டு சே தட் இட் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ். அந்த கொடுத்துருக்க செட் வந்து என்னது வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஓகே. ஸோ அதனால பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெட் எக்ஸ் ஒன் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் மூணு எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சரியா. எக்ஸ் ஒய் இசட் மூணு எலமெண்ட் எடுத்துருக்கோம். அந்த மூணு எலமெண்ட் பிலாங்ஸ் டு எஃப்என். அப்போ என்ன எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ்என், எக்ஸுங்கிறது. அதே மாதிரி ஒய்ங்கிற எலமெண்ட் ஒய் ஒன் ஒய் டூ அப் டு என்னது ஒய்என் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி இசட்டுங்கிறது இசட் ஒன் இசட் டூ அப் டு என்னது இசட்என் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா, ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும், வி நோ தட் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எடுத்துரும் சரிங்களா. ஸோ டு செக் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எடுக்கும்போது என்ன ஆயிரும், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு என்னது எக்ஸ்என் பிளஸ் ஒய் ஒன் ஒய் டூ அப் டு என்னது ஒய்என் சரிங்களா. ஸோ கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒன் கமா எக்ஸ் டூ பிளஸ் ஒய் டூ அப் டு என்னது எக்ஸ்என் கமா ஒய்என் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எக்ஸ் ஒன் இப்போ வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒன்ங்கிறது ஒரு ஃபைவ்னு வச்சுக்கோங்க சரி. ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் போட்டோம்னா சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் போட்டோம்னா இது ஸ்கேலர் தான். சப்போஸ் வெக்டார்னு வச்சுக்கோமே சரிங்களா. வெக்டார்ல எக்ஸ் வெக்டார் பிளஸ் ஒய் வெக்டார் சேம் தான் சரிங்களா. ஒய் வெக்டார் பிளஸ் என்னது வெக்டார் சேம் தான் சரிங்களா. இதுல வந்து கோஆர்டினேட்ஸ் தான் வரும். ஸோ வந்து வெக்டார்ஸ் கூட வராது சரிங்களா. கோஆர்டினேட்ஸ்ங்கிறது ஒரு எலமெண்ட்ஸ் பாயிண்ட் மாதிரி தான் சரிங்களா. ஸோ வெக்டார்ஸ் வராது, பாயிண்ட் தான். ஸோ பாயிண்ட்ங்கிறது ஒரு நம்பர் மாதிரி, ரியல் நம்பர்ஸ். ஸோ அந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ ஒய் ஒன் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் என்னது ஒய் ஒன், சாரி எக்ஸ் ஒன் பிளஸ் ஒய் ஒன் என்னது ஒய் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒன்
அதே மாதிரி x2 ப்ளஸ் ஒய்2 என்னது y2 ப்ளஸ் x2 அப் டு என்னது xn ப்ளஸ் ஒய்னா yn ப்ளஸ் xn. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோ. இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம y மட்டும் தனியாக டேர்ம்ஸ் ஆகும், x மட்டும் தனி டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் y கோஆர்டினேட் தனியாக எழுதிப்போம். சரிங்களா? கமா y2 yn அப் டு என்னது ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இங்கே தான் வரும், இங்கெல்லாம் கமா வரும். சரிங்களா? ப்ளஸ் இங்கே என்னது x1 x2 அப்புறம் என்னது xn அப்படிங்கிற மாதிரி கோஆர்டினேட்ஸ் வந்திருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் கண்டிஷன் அசோசியேட்டிவ். சரிங்களா? அசோசியேட்டிவ் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் தனியாக இசட் பிளஸ் இசட் தனியாக வரும். சரிங்களா? பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு எடுத்துக்கிறோம், அது இஸ் வாட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் தனியாக போட முடியாது, அதனால அதை ப்ராக்கெட்டில் போட்டுருக்காங்க. ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. சரிங்க? ப்ராக்கெட்டில் x1 அப் டு என்னது xn ப்ளஸ் y1 அப் டு என்னது yn. சரிங்களா? ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ப்ளஸ் இசட்டோட கோஆர்டினேட்ஸ் தனியாக எழுதியிருக்கேன். சரிங்களா? தனியாக ஒரு கோஆர்டினேட்ஸ் தான் எழுதியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், கோஆர்டினேட் வைஸ் தானே ஆட் பண்ணணும். ஸோ x1 ப்ளஸ் y1 அடுத்தது x2 ப்ளஸ் y2 என்னது அப் டு xn ப்ளஸ் yn. சரிங்களா? ப்ளஸ் இந்த z மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இதையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், அதோட கோஆர்டினேட் வைஸ் தான் ஆட் ஆகும். x1 ப்ளஸ் y1 ப்ளஸ் z1 x2 ப்ளஸ் y2 ப்ளஸ் z2 அப் டு என்னது xn ப்ளஸ் yn ப்ளஸ் zn. சரியா? ஸோ இந்த மாதிரி என்னது கோஆர்டினேட் வைஸ் ஆட் ஆகும். சரிங்களா? ரைட்டு. இப்போ அகைன் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு எப்படி வேணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் வேணும். அப்போ அதுக்கு தகுந்தால பிரிச்சு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போ எனது எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் மட்டும் வெளில எடுத்துக்கிறேன். எடுத்திங்கன்னா எனது x1 கமா x2 கமா xn ப்ளஸ் என்னது y1 ப்ளஸ் z1 y2 ப்ளஸ் z2 அப் டு என்னது yn ப்ளஸ் zn. சரிங்களா? அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது எக்ஸ் டிஃபைன் பண்ணதை பொறுத்து, இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ ஒய் பிளஸ் இசட். ஸோ என்னது அது நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் அதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி. சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டி பாருங்க, தேர் எக்ஸிஸ்ட் ஜீரோ. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் ஜீரோ அப்படின்னு இருக்கு. அப்போ எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கு, x1 அப் டு என்னது xn. சரிங்களா? பிளஸ் ஜீரோ கோஆர்டினேட் 0 கமா 0 அப் டு என்னது 0. சரிங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணுவோம், x1 பிளஸ் 0. சரிங்களா? அப்போ என்னது x1 பிளஸ் 0 அகைன் என்னது 0 x1 தான் வரப்போகுது. அதே மாதிரி x2 பிளஸ் 0 அப்போ என்னது x2 தான் வரப்போகுது. ஓகே ஸோ அப்போ xn பிளஸ் 0 என்னது நம்மளுக்கு xn தான். ஸோ என்னது இப்போ பார்த்தீங்கன்னா x1 கமா x2 கமா அப் டு xn இருக்கு. ஸோ என்னது நத்திங் பட் x. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி அதாவது எக்ஸ் கூட இஃப் யூ ஆட் ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட், அது ஈன்னு சொல்லுவோம். சரிங்களா? திருப்பி அது இதே எக்ஸை கொடுத்ததுன்னா தட் இ இஸ் கால்ட் என்னது ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி சொல்லுவோம். சரியா? அடிட்டிவ் ஐடென்டிட்டி அது கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அது எந்த நம்பராகவும் இருக்கலாம். சரிங்களா? இங்கே ஜீரோவாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்னது ஜீரோ ஈக்குவல் டு என்னது, ஸோ 0 கமா 0 அப் டு என்னது 0. சரிங்களா? n கோஆர்டினேட்ஸ் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்போ ஓகே ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி இருக்குது நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ என்ன, இதுதான் நம்மளுக்கு ஜீரோங்கிறதா என்னது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சரி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. சரியா? ஸோ அப்போ 0 இஸ் த அடிட்டிவ் ஜீரோ எலமெண்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த நம்மளுக்கு 0 இஸ் ஈக்குவல் டு 0 0 0 அப் டு என்னது n டைம்ஸ் n கோஆர்டினேட்ஸ் சொல்லணும், n டைம்ஸ் சொல்லக்கூடாது, n கோஆர்டினேட்ஸ் இருக்குதா நம்மளுக்கு என்ன ஜீரோ எலமெண்ட். ஓகே நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே அந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்காம விட்டுருங்க நீங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு. ஸோ தட் இஸ் வாட் இன்வர்ஸ் நத்திங் பட் எப்படி வரணும்னா நம்மளுக்கு இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் அந்த மைனஸ் அதோட என்னது இன்வர்ஸ் கோஆர்டினேட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது ஐடென்டிட்டி வரும். ஐடென்டிட்டினா இங்கே ஜீரோங்கிறது ஐடென்டிட்டி. அப்போ எப்படி இருக்கணும், நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செக் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் 0 அப்படிங்கிறது இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சாரி அண்ட் ஐடென்டிட்டியில் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இட் இஸ். சரிங்களா? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே இதுவும் அந்த 8 ப்ராப்பர்ட்டிஸும் சேர்த்துக்கோங்க. ஓகே ஸோ கம் டு த இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஓகே ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் அது வரும்போது நம்மளுக்கு ஐடென்டிட்டி வந்துடுச்சு அவுட்புட் அப்படின்னு நம்ம கரெக்டாக. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் எழுதிருக்காங்க, ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ எக்ஸுங்களோட கோஆர்டினேட்ஸ் என்னதெல்லாம் இது இங்கே மைனஸ் வராது. x1 x2 அப்படின்றது xn. சரிங்களா? அது கூட மைனஸ் ஆஃப் எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆஃப் x1 மைனஸ் ஆஃப் x2 அப்படின்னது மைனஸ் ஆஃப் xn. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிரும், இங்கே x1 மைனஸ் x1. சரிங்களா? x2 மைனஸ் x2. சரியா? அப் டு என்னது xn மைனஸ் xn.
சரிங்களா? ஸோ இந்த கோஆர்டினேட்டர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா என்னது கிடைக்கும் நம்மளுக்கு x1 மைனஸ் x1 ஆயிருமா, இது x2 மைனஸ் x2 xn மைனஸ் xn சரிங்களா? ஸோ அப்போ என்ன 0, 0, அப் டு என்னது 0 சரிங்களா, n டைம்ஸ் கிடைக்கும். ஸோ தன் திங்க் பட் வாட் 0 எலமெண்ட் ஐடென்டி கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக மைனஸ் எக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் ஃபுல்லாக வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ். நவ் வி ஆர் கோயிங் ஃபார் த ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா? ஸ்கேலாருங்கிறது சரிங்களா ஆல்ஃபா பீட்டான்னு வருது இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் கமா சரி ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா சரிங்களா? ஸோ அந்த ஸ்கேலர் ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சரிங்களா? ஸோ ஆல்ஃபா எஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது நம்ம எழுதிப்போம் சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா எனது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட x1 x2 அப்படின்னா அதோட எக்ஸ் பிளஸ் ஒய் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, மேலே எழுதிப்போம். அதை கொண்டு வந்து அப்படி எழுதிடுறேன் x1 பிளஸ் y1 x2 பிளஸ் y2 அப் டு என்னது xn கமா yn. ஓகே, ஸோ இது கூட ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா என்னது இண்டிவிஜுவலாக உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ அப்போ என்னது ஆல்ஃபா ஆஃப் x1 பிளஸ் y1 பிளஸ் ஆல்ஃபா ஆஃப் x2 பிளஸ் y2 அப் டு என்னது பிளஸ் ஆல்ஃபா ஆஃப் xn கமா yn. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் என்ட்ரிஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் சரிங்களா? அப்போ என்ன ஆயிரும், எனக்கு தனியாக ஆல்ஃபா ஆஃப் x1 கமா ஆல்ஃபா ஆஃப் x2 சரிங்களா, தனித்தனி கோஆர்டினேட்ஸ் தான் எழுதிடலாம் சரிங்களா, இது கமா சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கூட ஆல்ஃபா மல்டிப்ளை செகண்ட் கோஆர்டினேட்டும் பண்ணுவீங்க சரிங்களா? பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் தனியாக எழுதுறோம், ஆல்ஃபா ஆஃப் x1 ஆல்ஃபா ஆஃப் x2 அப் டு என்னது ஆல்ஃபா ஆஃப் xn சரிங்களா, பிளஸ் சரிங்களா, பிளஸ் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் y1 ஆல்ஃபா ஆஃப் y2 அப் டு என்னது ஆல்ஃபா ஆஃப் yn. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா வெளில எடுத்துருங்க சரிங்களா, வி கேன் டேக் த ஆல்ஃபா அவுட் சைட். ஆல்ஃபாவில் இருக்குன்னா ஆல்ஃபா இன்ட்டு x1 அப் டு என்னது xn பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு y1 y2 அப் டு என்னது yn சரிங்களா? ஸோ இப்போ இதை என்ன எப்படி இருக்கலாம், x1 x2னா எக்ஸ், அதே மாதிரி y1 y2னா அது y சரிங்களா, ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய் அப்படிங்கிற எழுதிக்கலாம் சரிங்களா? ஸோ அப்போ தான் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கிளமா ஒய்னா ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ செகண்ட் ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அடுத்த கண்டிஷன் ஸ்கேலாரில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா எக்ஸ் சரிங்களா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆஃப் எக்ஸ் எழுதுறேன் சரிங்களா? ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தனியாக எழுதிக்கிறோம், எக்ஸோட வேல்யூஸ் தனியாக எழுதுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை உள்ள ஓனாக மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா? ஸோ அப்போ என்ன இண்டிவிஜுவல் கோஆர்டினேட்ஸ் கூட இது மல்டிப்ளை ஆயிருக்கும் சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும் பாருங்க, ஆல்ஃபா எக்ஸ் கமா பீட்டா எக்ஸ்னு வேணும். அப்போ என்ன இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிச்சுக்கலாம், இப்போ இந்த x1 உள்ள மல்டிப்ளை வருங்க, இது கூடயும் அதே நேரம் என்னது அதே மாதிரி ஆல்ஃபா கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா x1 இங்கே ஆல்ஃபா x2 அப் டு என்னது ஆல்ஃபா xn சரியா, ப்ளஸ் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா x1 பீட்டா x2 அப் டு என்னது பீட்டா xn. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆல்ஃபா ஆஃப் x1 இப்போ அந்த ஆல்ஃபா மட்டும் எழுதுங்க, ஆல்ஃபா ஆஃப் x1 x2 அப் டு என்னது xn, அதே மாதிரி ப்ளஸ் போட்டு பீட்டா ஆஃப் x1 x2 அப் டு என்னது xn. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா எக்ஸ் சரிங்களா, ஏன்னா இதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரியும், ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் என்னது பீட்டா இங்கே எக்ஸ் சரிங்களா? ஸோ இதுதான் என்னது ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா எக்ஸ். ஓகே ரைட், நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியது சரிங்களா? ஸோ இன்னும் ரெண்டு ஸ்கேலார் கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நத்திங் பட் ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ் சரியா? ரைட்டு, இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் எக்ஸ் சரிங்களா? ஸோ பீட்டா ஆஃப் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பீட்டா இன்ட்டு எக்ஸ்னா என்னது x1 x2 அப்புறம் என்னது xn, அதை இண்டிவிஜுவலாக என்னது பீட்டாஸ் எல்லாத்தையுமே உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் சரியா? ரைட்டா? ஸோ அப்போ பீட்டா x1 பீட்டா x2 அப்புறம் என்னது பீட்டா xn. ஓகே ரைட்டு, இப்போ இங்கே ஒரு ஆல்ஃபா வேற இருக்குது சரிங்களா, அதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா சரிங்களா? ஸோ ஆல்ஃபா உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா, அப் டு என்னது எக்ஸ் n கோஆர்டினேட்ஸ் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறோம் சரிங்களா? அப்போ என்னது ஆல்ஃபா பீட்டா x1 ஆல்ஃபா பீட்டா x2 ஆல்ஃபா பீட்டா xn சரிங்களா? இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வெளில எடுத்துக்கலாமா, ஆல்ஃபா பீட்டா எடுத்து x1 x2 அப் டு என்னது xn. ஓகேவா? இந்த x1 அப் டு xn என்னது அதோட வேல்யூ தான் நம்மளுக்கு x சரிங்களா? ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ், ஸோ கேட்டிருந்தாங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் எக்ஸ் இஸ் டு ஆல்ஃபா பீட்டா ஆஃப் எக்ஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு சரி. ஸோ லாஸ்ட் கண்டிஷன் 1 டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு வரணும், அதான் நம்ம கண்டிஷன் சரிங்களா? 1 டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபோனு கரெக்டு.
ஸோ 1 போட்டிருக்கோம். எக்ஸுங்கிறது என்னது x1 x2 அப்புறம் என்னது xn. சரிங்களா, அந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் இருக்க போகுது. x1 தான் வரப்போகுது, x2 தான் வரப்போகுது, அப் டு இந்த xn தான் வரப்போகுது. ஸோ இந்த x1 அப் டு இந்த xn. ஓகே, ஸோ என்னது இப்போ இதோட வேல்யூ என்னது நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ 1 டாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ வெக்டார் ஸ்பேஸுக்கு தேவையான எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா, ஸோ தட் கிவன் எஃப் பவர் n. சரிங்களா, அப்படிதான் கொடுத்துருக்காங்க நோட்டேஷன். ஸோ அந்த எஃப் பவர் n இஸ் த வெக்டார் ஸ்பேஸ்.